அண்ணன் துரைமுருகன் அவர்கள் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. தமிழிசைக்கு குரு பெயர்ச்சி சரியில்லை, ஜாதகம் பார்த்திருக்கணும், ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்திருக்க கூடாது, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் தொலைபேசியில தொடர்பு கொண்டு வேண்டான்னு சொல்லி இருப்பேன்னு சொல்றாரு. அண்ணன், நான் நல்லா முடிவெடுத்து மக்களோட மக்களா இருக்கணும் தான் ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறேன். நீங்க தொலைபேசியில தொடர்பு கொண்டாலும் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா நீங்க எங்க கட்சி தலைவர் இல்ல. ஆனா நீங்க ஒண்ணு செஞ்சிருக்கலாம். தமிழகம் வெள்ளத்துல தத்தளிச்ச போது தொலைபேசியை எடுத்து உங்க எம்பி கிட்ட மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க போய் பாருமான்னு சொல்லி இருக்கலாம். அத நீங்க சொல்லல, மக்கள் தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. அதனால மரியாதைக்குரிய திரு ஜி கே மூப்பனார் அவர்களின் புதல்வர் ஜி கே வாசன் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மட்டுமல்ல, மிகவும் இளவயதிலிருந்து நாங்கள் அறிமுகமானவர்கள். 2 தலைவர்களின் பிள்ளைகளாக நாங்கள் வளர்ந்தோம். நான் வேறு பாதையை தேர்ந்தெடுத்தேன், அவ்வளவுதான். அதனால் அவருக்கு எனது வாழ்த்துக்களை சொல்லி, இன்னும் சொல்ல போனால் சகோதரர் ஜி கே வாசன் அவர்கள் தான் மிக பிரம்மாண்டமான கூட்டணி அமைப்பதற்கு முதலில் தனது கரங்களை நீட்டியவர். அதனால் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, அவரின் பிரச்சாரம் நிச்சயமாக நம்மை வெற்றி பாதைக்கு இட்டு செல்லும். அவரின் சகோதரர்கள் அத்தனை பேரும் எனக்கு உறுதுணையாக இருந்து நாம் தாமரை நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு அவர்களின் உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களின் பிரச்சாரம் நமக்கு நிச்சயமாக உதவி செய்யும் என்று அம்மா தமிழிசை அவர்களை பொறுத்தவரையிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்களால் பல நேரங்களிலே அன்பு பாராட்டப்பட்டவர் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சிறு வயதிலேயே பெருந்தலைவர் காமராஜருடைய ஆசியை பெற்றவர் என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவு கூற விரும்புகிறேன். பெருந்தலைவர் பள்ளியிலே பயின்றவர், அவர் பாசறையிலே வளர்ந்தவர். ஐயா குமரி அனந்தன் அவருடைய ஆசி அவர்களுக்கு எங்கிருந்தாலும் உண்டு. ஐயா மூப்பனார் அவர்களோடு குடும்ப உறுப்பினராக பழகியவர். தேசியத்திலே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களோடு நன்கு பழகக்கூடியவர். அவர்களால் அவருடைய உயர்ந்த பணிக்கு பல்வேறு நிலைகளிலே பாராட்டுக்களை பெற்றவர். தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இன்றைய வளர்ச்சிக்கு அன்றே உரம் போட்ட பெருமை அம்மா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களுக்கு உண்டு. ஏற்காக இதெல்லாம் நான் விரிவா சொல்லிட்டு இருக்கேன்னா, 2-3 வருஷம் கவர்னர் இருந்ததுனால வாக்காளர்களுக்கு மறந்து போயிடக்கூடாது. இப்பெல்லாம் நம்ம வாக்காளர்களுக்கு மறதி ஜாஸ்தியா இருக்கு. கடைசி 48 மணி நேரத்தில் ரொம்ப மறந்து போயிடுது. அந்த அழுத்தம் எல்லாம் இருக்கக்கூடாது. நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும்.